நீ என்னைக்குடா உணர்வ? நீ மலையை மலையா பார்க்கலையா? வெறும் கற்க குவியலாடாது மலை, வெறும் கற்குவியலா? உன் தாயின் மாறடா, உன் பூமி தாயின் மார்பு. நம் தாயின் மாறில் வந்த பால் நமக்கு மட்டும். பூமி தாயின் மார்பில் இருந்து வருகிற அந்த பால் உலக உயிர்களின் பாய்ப்பாலடா. அந்த மாற அறுக்கிறானடா, உன் கண்ணு முன்னாடி அறுக்கிறானடா. மழை இல்லாத நிலம் பாலைவனமாயிருங்கிற அடிப்படை உனக்கு இல்லையே. மழை இல்லை என்றால் மழை பெற முடியாது. நிலம் வளமிழந்து போகும், நாடு பாலைவனமாகிவிடும். உன் தாயின் மாறை அறுத்து ரத்தம் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குவாரி ஓனர்ஸ் எம் சாண்ட் என்கிறான். உன் தாயின் மாறு உனக்கு அறுத்து சமைத்தால் நல்லா இருக்கும் கறி என்று நீ பாப்பாயா? பார்க்கிறானடா உன் தாயின் மாறை. இது குவாரி, இது கிரஷர், இது மணல் என்று விற்கிறானே. நீ பார்த்து கொண்டு போகிறாய். ஆறு என்பது தண்ணீர் ஓடுகிற வாய்க்காலா? பூமி தாயின் ரத்த நாளங்களடா, ரத்த நாளங்கள், ரத்த நரம்புடா. அத்தனை ஆறையும் 34 ஆறுகளையும் கொன்று புதைத்து விட்டார்களடா, கொன்று புதைத்து விட்டார்கள். போய் பார், கழிவு நீர் ஓடுகிற கால்வாயாக மாறி நிற்கிறதடா உன் நதி. என் அன்பு உடன் பிறந்தானே, பேரன்பு மிக்க பெற்றோர்களை, உலகில் எல்லா உயிரினங்களும் நற்காற்றை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிடும். ஆக்சிஜனை சுவாசித்து விட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த கரியமில வாயுவை வெளியிடும். ஆனால் மரம், செடி, கொடி, தாவரங்கள் நச்சு காற்றை சுவாசித்து விட்டு நற்காற்றை வெளியிடும். அதனால் தான்டா நீனும் நானும் உயிரோடு இருக்கிறோம். மரம் மரம் அல்லடா, நம் உயிரடா, நம் மூச்சடா, நம் மூச்சு. அதனால்தான் மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம் என்று வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம். 10 ஆண்டுகளில் உங்கள் மகன் என் பூமி தாயை பச்சை போர்வையால் இதை போல போர்த்தி விட வேண்டாம், பச்சை போர்வையால் போர்த்தி விடுவேன். நான் முன்வைக்கிற அரசியல் தமிழ் இனத்திற்கா, தமிழர்களுக்கு மட்டுமா? இல்லை, உலக பொதுமைக்கு என் உடன் பிறந்தானே, உலக பொதுமைக்கு. உலக பொதுமைக்கான அரசியலை யார் முன்வைக்க முடியும்? உலகில் தமிழன் மட்டும்தான் முன்வைக்க முடியும். ஏன்? இவன் தான் உலகம் தழுவி நேசித்தவன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ எல்லாம் உலகு உலகு என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் தான். புவி வெப்பமாகிறது, பருவநிலை மாறுகிறது, அதை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுவது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக பொதுமைக்கு. உலகில் 800 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கிறது. 2 விழுக்காடு தான். இதை 20 விழுக்காடாக உயர்த்த வேண்டுமே என்று கதறுவது பதறுவது தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக பொதுமைக்கு. நாங்கள் சொல்லும் போது சிரித்தீர்கள். 200 நாடுகளின் சூழியல் ஆர்வலர்கள் உலக சபையிலே, ஐநா பெருமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். என் அன்பு உடன் பிறந்தானே, இந்த பூமிக்கு வாழ்நாள் இன்னும் 12 ஆண்டுகள் தான் இருக்கிறது, அதற்குள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் எல்லோரும் சேர்ந்து அழிவோம் என்கிறார். என்னுடைய அப்பா பெரியதாக நம்மாழ்வார், இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது, இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது என்கிறார். ஆனால் இவர்கள் 12 ஆண்டு சொல்கிறார்கள். அதை பற்றி யாருக்கும் கவலை? இன்றைக்கு அறிவிக்கிறதே இந்த பூமி நீரற்ற நிலமாக மாறிவிட்டது என்கிறார்கள். கவலைப்படுகிறார்களா? உலகத்திலே ஒரு அரசியல் இயக்கம் அதை பற்றி கவலைப்படுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னைக்கு அரசு அறிவிக்கிறதே 6 மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் நிலத்துக்குள்ளே நீர் இல்லை, நீரற்ற மாவட்டங்களாக மாறிவிட்டது என்று. இது எப்படி சரி செய்வது? அதை பற்றி கவலை, அதற்கான திட்டம், அதற்கான செயல் எதுவும் இல்லை. ஏன்? இவர்கள் அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலை பற்றித்தான் சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறை பற்றி சிந்திப்பார்கள். அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிற பிள்ளைகளா உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே வந்து நிற்கிறோம். நாங்கள் உலக பொதுமைக்கு அரசியலை செய்து கொண்டிருக்கிற போது ஆட்டையும் மாட்டையும் மரத்தையும்
கடலையும் மலையும் நேசித்து அதற்காக பேசிக் கொண்டிருக்கிற போது சக மனிதர்களை நேசிக்காமல் வெறுப்போம், சகோதர இன மக்களை வெறுப்போம் என்று பேசுவது என் மாண்பிற்கு இழுக்கு, என் இனத்தின் பெருமைக்கு நேர்ந்த சிறுமை. இது அறிவார்ந்த பெருமக்கள் இதோடு நிறுத்திக் கொள்ளணும். முடிந்தால் எங்களோடு சேர்ந்து இணைந்து பயணியுங்கள், இல்லை எப்போதும் போல எதிர்த்தே நில்லுங்கள். எங்கள் அரசியலை கூர்மைப்படுத்துங்கள், வலிமைப்படுத்துங்கள். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி சுற்றுச்சூழலுக்கு என்று ஒரு பாசறையை வைத்து பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். பல லட்சக்கணக்கான அழகு யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கிற ஒரு கட்சி இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். எங்கள் பிள்ளைகளின் ரத்தம் எந்தெந்த சாதி, ஏன் சாதிக்கு ரத்த வரி உண்டு, ரத்தத்திற்கு சாதி வரி கிடையாது. அதனால் எங்கள் பிள்ளைகள் என் நேரம் அழைத்தாலும் அந்த ரத்தம் கொடுப்பார்கள். இப்ப கூட முகாம் நடந்து கொண்டிருக்கிறது, கூட்டத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் ரத்தம் கொடுத்துக் கொண்டு வருகிறார்கள். ஏன் ரத்தம் சிந்தி என் இன விடுதலைக்கு போராடியவர்கள் நாங்கள் என்பதை காட்டுவதற்காக. உடல் உறுப்புகளை சிதைய கொடுத்த இனத்தின் மக்கள் விடுதலைக்காக. அதனால் உறுப்புகளை தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொடையாக கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் இருக்கின்றால் அது நாம் தமிழர் அரசியல் பேர் இயக்கம் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். உலக பொதுமைக்கு அரசியலை செய்கிறோம். ஒரு ஊருக்கே சாப்பாடு போட வேண்டும் என்றாலும் ஒரு வீட்டில் தான் உழைக்க வேண்டியிருக்கிறது. அப்படி உலகத்திற்கான அரசியலை என் நிலத்தில் இருந்துதான் நான் தொடங்க வேண்டியிருக்கிறது. ஒரு தலைவன் என்பவன் மாற்றத்தை தன்னிலிருந்து தான் தொடங்குவான். அண்ணல் காந்தியடிகள் அதைத்தான் சொல்கிறார். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கு என்று. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் எங்களிலிருந்து தொடங்கி கொண்டிருக்கிறோம். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. நாங்கள் தடம் பதித்து நடக்க நினைக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு மக்கள், மாறி 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 வாக்கு செலுத்தி விட்டீர்கள். ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டுகால ஆட்சியை முடிவுக்கு போகிறார். ஐயா எடப்பாடி 4.5 ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டார். புதிதாக அவர்கள் வந்து ஒன்று ஆட்சி செய்ய போறதில்லை. ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து பாருங்கள். உலகின் தலை சிறந்த நாடாக என் தாய் நிலத்தை நான் மாற்றவில்லை என்றால் அடுத்த தேர்தலில் தோக்கடியுங்கள். தோல்வி ஒன்றும் எங்களுக்கு புதிதல்ல. திரும்ப 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 இதுக்கு எதற்கு நாங்கள் அலை கரும்பாறை கரைத்து விடுவது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியில் நாங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான், இந்த கப்பல் பத்திரமாக கரை கொண்டு போய் சேர்க்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்து விட்டால் மக்கள் தானாக ஏறிவிடுவார்கள் என்று. இந்த கப்பல் நிச்சயமாக பத்திரமாக உங்களை கரை சேர்க்கும். என் அன்பு மக்களே, நீங்கள் நம்பிக்கையோடு வந்து இந்த கப்பலில் ஏறுங்கள். முதல் முறையாக முயற்சி செய்வது முயற்சி. 2016 நாங்கள் போட்டியிட்டது முயற்சி, தோற்றம். 19 போட்டியிட்டோம், அது தொடர் முயற்சி, தோற்றம். 21 போட்டியிட்டோம், அது விடாமுயற்சி, தோற்றம். இப்போது 26 போட்டியிடுகிறோம். இது விடாமுயற்சி அல்ல, அடர்த்தியான நம்பிக்கை. உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவர் என்கிறான் சுபாஷ் சந்திர போஸ். நல்லவர்கள் கூட தோற்றதாக செய்தி உண்டு சரித்திரத்தில், நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லை என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். அந்த நம்பிக்கையில் நிற்கிறோம், அசைக்க முடியாத நம்பிக்கை. வந்தவரையெல்லாம் வாழ வைத்த இன மக்கள் இம்முறை தம் சொந்த பிள்ளைகளை ஆள வைப்பார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை. தனி மனிதனை தலைமையேற்க கற்றுக்கொள்ளாதீர்கள் என் உடன் பிறந்தார்களே, உயர்ந்த தத்துவத்தை தலைமையேற்க கற்றுக்கொள்ளுங்கள்.
தனி மனிதன் இருப்பான், போய்விடுவான். ஆனால் அவன் முன்வைத்த தத்துவம் அப்படியே இருக்கும். எங்களை சாதி பார்க்காதீர்கள், சாதிக்க துடிக்கும் எங்கள் எண்ணத்தை பாருங்கள். மதம் பார்க்காதீர்கள், அதை கடந்து நாங்கள் முன்வைக்கும் மனிதத்தை, உயிர்மை, நேயத்தை பாருங்கள். எங்கள் நிறத்தை பார்க்காதீர்கள், உயரத்தை பார்க்காதீர்கள், நாங்கள் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சாதி பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டால் உங்கள் ஓட்டு எனக்கு தீட்டு போடாதீர்கள் என்று சொல்ல காரணம் ஏன்? என் தத்துவம் செத்து போகும். சாதி பார்த்து நீங்கள் போட்டால் என் தத்துவம் செத்து போகும். சாதி மத உணர்ச்சியில் சிக்கி சீரழிந்திருக்கிற என் தமிழ் சமூகம் இப்போதுதான் நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வில் ஒன்று திரண்டு பேரெழுச்சியாக எழுச்சியுற்று வருகிறது. இது வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத பெரும் மாறுதல். இந்த கூட்டம் இங்க கூடியிருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு தமிழருக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாநாடு இது. அவ்வளவுதான், தமிழர்கள் முடிந்தார்கள். நடிகரை நேசிப்பவன் மட்டுமல்ல, நாட்டை நேசிப்பவனும் பேரெழுச்சியாக கூடுவான் என்று காட்டுகிற மாநாடு. அடர்ந்த இருளிலே என்னை அருகிலே நிறுத்தி வைத்து என் தலைவன் சுடுகிற போது சொன்னார், என் துவக்கிலிருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதே வலிமை உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கிறது என்றார். இது இரண்டும் சேர்ந்து வெடித்தால்தான் இனத்தின் விடுதலை சாத்தியமாகும் என்றார். இந்த ஒற்றை மகன் 234 தோட்டாக்களை இந்த களத்திலே, இவர்கள் வேட்பாளர்கள் அல்ல, அடிமை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக களத்திலே பாய்கிற முன்கள வீரர்கள். ராணுவத்திற்கு ஆள் எடுக்கிறவர்கள் கூட சிறு சிறு பிழை செய்யலாம். அதைவிட கவனமாக தமிழ் தேசிய ராணுவத்திற்கு வேட்பாளர்களை, ஆட்களை, படை வீரர்களை தேர்வு செய்திருக்கிறேன். உடன் பிறந்தார்களே, நீங்கள் உங்களுக்கான பிரதிநிதிகளை, உங்களுக்கான வேட்பாளர்களை நீங்கள் தேர்வு செய்வதற்கு முன்பு என் உடன் பிறந்தார்களே, 1000 ரூபாய் தாராம் புள்ள, அரிசி பருப்பு தாராம், ஏத்த மகள வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். 1000 ரூபாய் வேணாம், அரிசி பருப்பு வேணாம், ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வரும் தானா. ஏ கொலுசு முக்கத்தி தாராம் புள்ள, குடிக்க குவாட்டும் தாராம், கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம். குறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன். ஏ வேட்டி சேலதாரா, ஏ வேட்டி சேலதாரா, அடி ஓசி பசுந்தாரா, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். உன் வேட்டி சேலையும் வேணாம், ஓசி பசும் வேணாம், வேலை வெட்டி தந்தா இத வாங்கிக்கு வேண்டானா. ஏன் மிக்சி கிரைண்டர் தாரா, அடி மசாலா சாமானும் தாரா, என் மாமன் பொண்ணு வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம், அந்த மசாலா சாமானு வேணாம், மனங்கட்ட மாமா நான் மாத்தி போட மாட்டேன். போட்டதெல்லாம் போதும் மாமா, நீயும் கொஞ்சம் மாறு, நாம பட்டதெல்லாம் போதும், இப்ப மாறணுமே ஊரு. ஏ படிக்க நல்ல படிப்பு, பார்க்க நல்ல வைத்தியம், கொடுக்க போறதாரு, விவசாயி சின்னந்தானே கூறு.
என்னம்மா தேவி சக்கம்மா, என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. கண்ணத்தோரந்து பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல, பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்ல, நாட்டுல நடக்குது கொலை கொல்ல, இந்த கொடுமைய எங்கேதான் போய் சொல்ல. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. விளைய வச்ச நெல்லு வீதியில் கிடக்குது, விளையாட்டு போட்டிதான் அரங்கத்தில் நடக்குது, ஆடம்பரமா ஆட்சி நடக்குது, சன அல்லல் பட்டு தானாலும் கிடக்குது. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாயிலிய போடுறான் போடு. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயம்மா. கண்ணத்தோரந்து பாரம்மா, கண்ணத்தோரந்து பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா. மருத்துவமனையில் கிட்டினி தீருட்டு, மருத்துவமனையில் கிட்டினி தீருட்டு, கேட்க போனா முறைகேடுன்னு ஊருட்டு. ஏசி பாருல சாராய வியாபாரம், ஓசி பஸ்ன்னு ஊரெல்லாம் விளம்பரம். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. ஊழல் லஞ்சத்தில ஊறித்தான் கிடக்குறான், ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மையின்னா என்னன்னு கேக்குறான். ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மையின்னா என்னன்னு கேக்குறான். ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கும் மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான், உழைக்கும் மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். எந்தாய வீரம்மா காளி, எந்தாய வீரம்மா காளி, இவங்கள பண்ணனு மேனி கூண்டோட காலி. எந்தாய வீரம்மா காளி, இவங்கள பண்ணனு மேனி கூண்டோட காலி. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு. ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கு தான் வாக்குன்னு ஆக்கு. ஓட்ட யோசிச்சு பார்த்துதான் போடு, ஓட்ட யோசிச்சு பார்த்துதான் போடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. ஓட்ட யோசிச்சு பார்த்துதான் போடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. என்னம்மா தேவி சக்கம்மா. ஐந்தாவது முறையாக நாம் தமிழர் கட்சி, ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நாங்கள் என் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நம்பி நேசித்து 5வது முறையாக தனித்து களத்திலே 8 கோடி மக்களோடு இணைந்து